தரீக்காக்கள் என்ன செய்கின்றன? இதுதான் தரீக்கா. எனவே தரீக்கா அவசியமா என்று கேட்பது, தரீக்கா என்றால் என்ன என்று தெரியாதவர்களால் மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் நடக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், சில நேரங்களிலே தரீக்கா அவசியமா என்பதை பற்றி பேசுகின்ற பொழுது நடைமுறையிலே சில தரீக்காக்களிலே அல்லது சில ஊர்களிலே அல்லது சில ஷேகுமார்களிடம் அல்லது சில முரீதின்களிடம் இருக்கின்ற பிரச்சனைகளைத்தான் அவர்கள் இதோடு இணைத்து பேசுகின்றார்களே தவிர அறிவு ரீதியிலே அந்த பேச்சு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தரீக்கா என்பது அவசியம் என்றால், தரீக்கா என்பது இதுதான் என்றால், அதனை கிரைட்டீரியாவாக வைத்து மற்ற இருக்கின்றவற்றை நாங்கள் ஆராய முடியும், அறிய முடியும். இது சரியானதா பிழையானதா என்பதை கூற முடியும். எது எவ்வாறு இருந்தாலும் இன்று தஸவ்வுஃப் தரீக்கா இல்லை என்றால் மனிதனின் ஆத்மீக வளர்ச்சியை பற்றி பேசுவதற்கு யாருமே இல்லை. அகீதா சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றன, ஃபிக்ஹ் இஸ்லாமிய சட்டம் சம்பந்தமான புத்தகங்கள் இருக்கின்றன. இஸ்லாமிய சட்டம் சம்பந்தமான புத்தகங்களில் நாங்கள் தொழுகையை பற்றி படிக்கிறோம், இபாதத்துகளை பற்றி படிக்கிறோம். அதிலே வரா, இஹ்லாஸ், ஜுஹூத் இவைகளை பற்றி ஒரு பாடத்தை நாங்கள் காண முடியுமா? ஏனென்றால் அதை இன்னொரு சாரார் இருந்து கொண்டு செய்து கொண்டு வருகின்றார்கள். அதனால் தான் இஸ்லாமிய வரலாற்றிலே ஃபுகஹாக்கள், சூஃபியாக்கள், முத்தக்கல்லிமீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இவர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் இஸ்லாத்தின் ஒவ்வொரு பகுதியை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்கின்ற பொழுது முழுமையான இஸ்லாம் வெளிப்பட்டது. இமாம் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அகீதாவிலே பெரும் இமாமாக இருந்து வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் தனது வகுப்பை முடித்துவிட்டு அபு அப்துல்லாஹ் இப்னு ஹஃபீஃப் அவர்களிடம் ஓடுவார்கள். அவர்களது பேச்சை கேட்பதற்காக. அவர்களுக்கு முரீதாக இருந்தார்கள். இவ்வாறாக பெரியார்கள் இருந்து வந்திருந்தார்கள். இமாம் ஜுனைத் பக்தாதி அவர்கள் இங்கே ஷேகாக கடமையாற்றினார்கள். ஆனால் அவர்களுடைய மஜ்லிஸ் முடிஞ்சவுடன் அவர்களுடைய ஃபிக்ஹ் படிக்கின்ற உஸ்தாத் அவர்களிடம் செல்வார்கள். அபு யஸீத் பிஸ்தாமி அவர்கள் மாபெரும் ஆத்மீக ஞானியாக இருந்தார்கள். ஆனால் அபு அலியின் சித்தி என்பவர்களிடம் ஃபிக்ஹை படிப்பதற்காக பேத்துக் கொண்டிருந்தார். இவ்வாறு இருந்தார்கள். இவர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொரு கடமையை செய்கின்றோம். சட்டத்துறையை நீங்கள் பாருங்கள், ஆத்மீகத்துறையை நான் பார்க்கிறேன், அகீதா துறையை அவர் பார்க்கிறார். இவ்வாறு ஒவ்வொருவரும் செயல்பட்டு அவர்கள் இணைந்து வாழ்ந்த காரணத்தினால் முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமைப்பட்டிருந்தது, முன்னேறியது, உலகுக்கு நாகரிகத்தை எடுத்து கூறியது. மரணித்தவர்களுக்கு ஈசால் சவாப் செய்யலாமா? வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பிள்ளைகளுக்கோ மனைவியர்களுக்கோ செய்தார்களா? அப்படி என்றால் நான் அடிப்படையான ஒரு விடயத்தை கூறுகின்றேன். இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே கூறப்படுகின்ற ஆல்வேஸ் சொல்லப்படுகின்ற விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்திருக்கிறார்களா? அப்படி செய்தில்லை என்றால் அது பித்அத் என்று அல்லது வழிகேடு என்று கூறுவது இது ஒரு அறியாமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததை செய்யக்கூடாது என்று யாரும் எப்போதும் சொல்லவில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் கூறியிருப்பது வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது. உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்து சொல்கிறார்களோ அதை நீங்கள் எடுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு, உங்களுக்கு எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்களோ அதை ஃபந்தஹு, தவிர்த்துக் கொள்ளுங்கள். எனவே நாங்கள் ஒரு விடயத்தை செய்ய போகின்றோம் என்றால் அதை கட்டாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கத்தான் வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அதை அவர்கள் மறுத்திருக்க கூடாது. கேட்க வேண்டிய கேள்வி, நாங்கள் இன்று ஒருவருக்காக யாசின் ஓதுகின்றோம் என்றால் இவ்வாறு செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாது என்று சொல்லி இருக்கின்றார்களா? இல்லை என்றால் அது ஆகமான விடை. அதை விளங்கிக் கொண்டால் பல கேள்விகள் வருவதற்கு நியாயமில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எதை உங்களுக்கு தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்களோ வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, அதை இன்றைய அறிஞர்கள் எதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லையோ அதை செய்யாதீர்கள் என்று அர்த்தம் கொடுத்து விளங்குகின்ற காரணத்தினால் தான் இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா, அதற்கு ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். அதற்கு எதிர்ப்பாகத்தான் ஆதாரம் இருக்கக்கூடாது. ஒன்றுக்கு எதிர்ப்பாக ஆதாரம், நான் இந்த உடுப்பை போட்டிருக்கிற பொழுது இப்படி சஃபாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டிருக்கின்றார்களா என்று ஒருவர் கேட்டால் அது அறியாமல், சஃபாரி போடுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலக்கி இருக்கின்றார்களா என்று கேட்டால் ஏற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு நாங்கள் தெரிந்தால் எத்தனையோ கேள்விகள் எழுவதற்கு நியாயம். நாங்கள் செய்கின்ற எந்த விடயத்தையும் செய்வதற்கு சக்தியை தருபவனும் அதை இயக்குபவனும் அல்லாஹ்வே. நான் ஒரு நல்ல விடயத்தை செய்து, நன்மை உள்ள விடயத்தை செய்து, ஆண்டவனே இந்த விடயத்தை, இந்த சவாபை, இது எனக்குரிய சவாபாக இருந்தால் அதை இன்னாருக்கு சேர்த்து விடு என்று நான் அல்லாஹ்விடம் சொல்கின்ற பொழுது அது கூடாது என்று சொல்வதற்கு யார் இருக்கின்றார்கள்? அல்லாஹ் விரும்பினால் சேர்த்து வைப்பான், விரும்பாவிட்டால் சேர்த்து வைக்காமல் விடுவார். எனது துவா கபூலாவாகாமல் விடும், அது வேறு செய்தி. ஆனால் அல்லாஹ்விடம் கேட்கிறேன், நான் எனது சவாபை நீ அந்த மனிதனுக்கு கொடு, இந்த ஓதின ஓதலின் பொருட்டால் அவரின் பிழைகளை மன்னி. ஏன் நாங்கள் ஒன்று ஓதுகின்ற பொழுது, குர்ஆன் ஓதுகின்ற பொழுது பரக்கத்திற்கு மலக்குமார் இறங்குறாங்க, மலக்குமார் வாராங்க. புகாரில் நாங்கள் எத்தனையோ ஹதீஸை படித்திருக்கிறோம். சஹாபாக்கள் பயந்துட்டாங்க. இதில் போகும் பொழுது, ஒட்டகையிலேயோ கழுதையிலேயோ போகும் பொழுது, அவர் குர்ஆன் ஓதிட்டு போகும் பொழுது பயங்கரமான நிகழ்ச்சிகள். அவர் ஓதுறத்தை நிப்பாட்டினோன்னா குதிரை பாயுதில்லை, வெளிச்சம் பெருகுதில்லை, நிற்கிது. ஓதத்தைங்கன்னா குர்ஆன் பாயுது, வெளிச்சம் பெருகு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் முறைப்பட்டோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது மலக்குகள், உங்களோட குர்ஆனை கேட்க வந்தவங்க. நீங்க ஓதிக்கொண்டே அதே நிலையிலே இருந்திருந்தாலும் அவங்க நேரடியாக வந்தவங்களோட பேசியிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆரம்பத்தில் மனுஷனுக்கு இப்படியான விஷயங்களை சந்திக்கும் பொழுது பயம் ஏற்படுறது பழக்கம் இல்லாத விஷயம். குர்ஆன் ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் வருகின்றார்கள். அந்த இடம் ஒரு புனிதமான இடமாக மாறுகிறது, புனிதமான மஜ்லிஸ். அந்த இடத்திலே இருந்து மலக்குமார்களின் பிரசன்னத்திலே நாங்கள் துஆ கேட்கின்றோம். எங்களது இறந்தவர்களுக்காக அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் தேட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக தங்களது மரணத்து படுக்கைக்கு முன், பள்ளிக்கும் செல்ல முடியாமல் அவர்கள் 2 நாட்கள் படுத்த கடைசியாக செய்த வேலை ஜன்னத்துல் பக்கீக்கு சென்று அங்கே இருந்த அடங்கப்பட்டிருந்த முஸ்லிம்களுக்காக துஆ ஓதியது. ஜன்னத்துல் பக்கீக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் செல்வார்கள். அது கபர்களை ஜியாரத் செய்வதன் மூலம் எங்களுக்கு மறுமையின் ஞாபகம் வருவது மட்டுமல்ல, எங்களது ஜியாரத்தின் மூலம் அவர்களும் பிரயோஜனம் பெறுகின்றார்கள். நாங்கள் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றபடி நாங்கள் எங்களுக்கு முன் சென்ற முஸ்லிம்களுக்காக துஆ செய்கிறோம். ஆண்டவனே அவர்களது பாவங்களை மன்னித்து விடு என்று கூறுகின்றோம். எனவே நாங்கள் ஈசா சவாப் செய்கின்ற பொழுது, நாங்கள் குர்ஆனை ஓதி அவர்களுக்கு கொடுக்கின்ற போது அல்லாஹ்விடம் நாங்கள் சொல்கிறோம், இதன் சவாபை அவர்களுக்கு கொடுங்கள். எங்களது சவாபு எங்களுக்கு உரிமையானது என்று சொன்னால் அதை நாம் வேண்டியவர்களுக்கு கொடுப்பது எங்களுக்குரிய உரிமை. அதை கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடம் சொல்கிறோம். அவன் செய்யவில்லை என்றால் செய்யாமல் விடட்டும். ஆனால் அது கூடாது என்று கூறுவதற்கு இஸ்லாத்திலே ஒரு ஆதாரமும் இல்லை. ஒரு மனிதன் செய்யாதது அவனுக்கு இல்லை என்பது என்ற அந்த ஆயத்து வால்லைஸில் இன்சான் இல்லாம சா என்ற ஆயத்தை ஆதாரமாக காட்டுகிறவர்கள் இமாம் ஷாஃபி அவர்கள் தனிப்பட்ட முறையிலே, ஷாஃபி மத்ஹபின் கருத்தில் தனிப்பட்ட முறையிலே சேராது என்பது அவர்களுடைய கருத்து. மத்ஹபுகளை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது அந்த மத்ஹபுகளை வருகின்ற எல்லா உலமாக்களும் சில விடயங்களிலே ஒருமித்த கருத்தை வைத்திருப்பார்கள் என்பதல்ல. அவர்களுக்கென்று சில தனித்தனி அண்டர்ஸ்டாண்டிங்களும் இருக்கின்றன. ஆனால் மத்ஹப் என்ற வகையிலே அவர்கள் ஒவ்வொரு கருத்தையும் அலசி ஆராய்ந்து ஆதாரம் கூடியது எது என்ற அடிப்படையிலே தான் மத்ஹபின் கருத்தை முன்வைக்கிறார்கள். அதனால தான் ஷாஃபி மத்ஹபில் வந்த அறிஞர்கள் கூட இமாம் ஷாஃபி அவர்கள் சொந்த கருத்தை விட்டு வைத்தார்கள். ஏனென்றால் அவர்களின் ஆராய்ச்சியின் படிக்கு அது ஆதாரம் பலமானதல்ல. ஷாஃபி இமாம் அவர்கள் கூட அந்த ஆயத்தை விளங்கின லைஸ லில் இன்சானி என்பதற்கு லா அன் லி என்ற பதத்திற்கு ஷாஃபி இமாம் அவர்கள் அலாவுடைய கருத்தை கொடுத்து விளங்கியிருக்கும். லைஸ அலல் இன்சானி இல்லா மா ஷா என்ற கருத்திலே. அதற்கும் ஈசா சவாபிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது?
ஒரு பிள்ளை தனது பெற்றோருக்காக துஆ செய்கின்ற பொழுது, பெற்றோருக்காக ஹஜ் செய்கின்ற பொழுது, பெற்றோருக்காக தொழுகிற பொழுது அது போய் சேர்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சஹீஹான ஹதீஸ். மனிதனுக்கு அவன் சம்பாதித்ததை விட, அவன் செய்து கொண்ட அமல்களை விட வேறு ஒன்றும் கிடைக்காதென்றால் தனது குழந்தை செய்கின்றதும் கிடைக்க கூடாது. அதனால் அது கிடைக்கின்றது. அதனால் தான் இந்த ஆயத்தை விளங்குவதற்கு இந்த ஹதீஸ்களை எல்லாம் சேர்த்து நாங்கள் பார்த்து அதன் அடிப்படையிலே விளங்குவதுதான் ஜும்ஹூருல் உலமா 4 மத்ஹப்களிலும் இது சேரும் என்று கூறியிருக்கின்றார்கள். அதிலே எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நினைக்கிறேன் இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். நேரம் 10:50. எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்திலே விளக்கத்தையும் தெளிவையும் தர வேண்டும். அவனது நல்லடியார்கள், அவனது வழியில் சென்ற பெரியார்கள், சாலிஹீன்கள், ஒலிமார்கள், அவனது ஷரியாவை தீனை வளர்க்க பாடுபட்ட உலமாக்கள், அவர்களோடு அன்பாகவும் மரியாதையாகவும் பணிவாகவும் பழகுகின்ற மக்களாகவும் அவர்களுக்கு நன்றியுள்ள மக்களாகவும் எங்களை ஆக்க வேண்டும். அவர்களின் பரக்கத்தினால் எங்களை பாதங்களை மன்னித்து எங்களுக்கு மார்க்கத்தை பற்றிய தெளிவுகளை தர வேண்டும். அவர்களுடன் நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே அமர்கின்ற பாக்கியத்தை நாங்கள் பெற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, நான் பேசிய பேச்சின் மூலம் ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் என்றால் நான் மிகவும் சந்தோஷம் உள்ளவனாக இருப்பேன். அதை அல்லாஹுவிற்காக தூய எண்ணத்துடன் நான் பேசியிருக்கின்றேன். அவற்றிலே பிரயோஜனம் இருந்தால் அந்த பிரயோஜனங்களுக்குரிய சவாபுகளை முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.